ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஊர் கதை. இன்றைக்கி நம்ம திரும்பவும் ஃபுட் டெலிவரி பண்ண போகலாம். இன்றைக்கி ஃபஸ்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா சேட்பட்டில் பட்டியாலா ஹவுஸில் வந்துச்சு. இங்கே வந்து ஒரு 2 ஐட்டம் தான் வந்துச்சு ஆர்டரு. ஆனால் கிட்டத்தட்ட இங்கே ஒரு 20 to 30 minutes நான் வெயிட் பண்ணேன். அப்புறம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெட்ரோல் கொஞ்சம் அடைக்கிற மாதிரி இருந்தது. அப்படியே பெட்ரோல் பங்கு போயிட்டு ஒரு 2 லிட்டர் பெட்ரோல் போட்டு நம்ம திரும்பவும் கிளம்பியாச்சு. சூளைமேடு தான் ட்ராப்பு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கேமரா இருக்கும். அங்கே போனீங்கன்னா ஹெல்மெட் போட்டு போங்க. ஏன்னா நானே 2 வாட்டி ஃபைனில் மாட்டினேன். அதனால் சொல்கிறேன். கஸ்டமர் ப்ளேஸ் போயிட்டு இந்த 2 ஐட்டம் தான். இதை போயிட்டு திரும்ப கொடுத்துட்டு வாவ் சைனாவில் ஆர்டர் வந்துச்சு. இது வாவ் சைனா வாவ் மோமோன்னு வரும். நீங்கள் தனித்தனியாக பார்த்துருப்பீங்க. ஆனால் ஆக்சுவலாக ரெண்டுமே ஒன்று தான். அப்புறம் இங்கே வெஜ் தாலின்னு சொல்லி என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கான் போல். அதை எடுத்துகிட்டு நம்ம போயாச்சு. ஆயுத பூஜைகள் வண்டியை ஒரு நாள் தான் கழுவுவானுங்க. இன்றைக்கி தான் கழுவுவானுங்க எல்லாம். அடுத்த ஆர்டர் நம்மளுக்கு வந்து பியாண்ட் லாஃப்டில் தான் வந்துச்சு. அந்த ஆர்டர் வந்து அண்ணா நகர் ரவுண்டான தாண்டி கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. அதாவது எல்லாம் வேணும்ட்டு இங்கே வாடா அங்கே போகலான்ட்டு கூப்பிட்றீங்க. ஆனால் சாப்பாடு கேட்டால் மட்டும் வாங்கி தர மாட்டீங்களா? ஏன் இந்த மாதிரி இருக்கிறீங்க நீங்கள்லாம்? நீ உன்னதான் கேட்குறேன். ஏன்டா பசி எடுக்குதுன்ற, சாப்பாடு கேட்டால் ஐயோ என்கிட்ட 500 ரூபா தான் ஆகுதுன்ற. இப்போ தான் 3000 ரூபாய் அமிச்சான். நீ விட்டுறியாடா போ. வந்ததுனால போயிட்டேன். ஆர்டர் எடுத்து அதுக்கு நீங்கள் எங்கே சாப்பிடுது? அண்ணா நகரில் தானே சாப்பிட்ணும். உங்களை மாதிரி காசு வரலாம் அண்ணா நகர் தானே சாப்பிடுவீங்க. இந்த பேச்சு காசு என்கிட்ட இல்லை. சோறே வேலையை இறங்கி போ. சரிப்பா. அடுத்த ஆர்டர் வந்து ஸ்ரீவாரி ஸ்வீட்ஸில் வந்துச்சு. நமக்கு ஒரு 10 நாள் இந்த மாதிரி போனோன்னு வச்சுக்கேன். லாரி பின்னாடி மண் நிறைய இருக்கிற இடத்துல கண்ணில் தண்ணி இருக்காது. ஃபுல்லாக மண் தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ மண் இருக்குது இங்கே ஃபுல்லாக. அடுத்த அப்படியே அந்த ஆர்டர் போயிட்டு ஏஜிஎஸ் அவங்க அந்த ப்ரொடக்ஷன் இருக்குல்ல, அங்கே தான் போயிருந்தேன். ஆனால் உள்ளே அங்கே வீடியோ எடுக்க முடியல. அடுத்த ஆர்டர் முடிச்சுட்டு ஃபியூஸ் இலிரியேஷன்ஸ்னு ஒரு ஜூஸ் கடைன்னு நினைக்கிறேன். எடுத்துகிட்டு நம்ம ஜெமினி பிரிட்ஜ் வழியாக வந்திருந்தோம். இந்த இடம் எதுக்கு எடுத்தோன்னா, நான் இங்கே தான் ஒரு கம்பெனி ஃபஸ்ட்டு வேலைக்கு போனேன். அது ஒரு மன்னாரன் கம்பெனி மாதிரி. போயிட்டு நான் ஒரு ½ டேயில் அங்கேருந்து ஓடி வந்தேன் திருப்பி. அதுதான் அவ்வளோதான் இன்றைக்கி விலாகு. நம்ம அடுத்த இதில் பார்ப்போம்.